ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் சிறுவாபுரி கோயிலுக்கு தான் கிளம்பியிருக்கோம். பிளான் என்னென்னா காலையில் 3 மணிக்கு கிளம்பணுன்னு. ஆனால் 10 மணி ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்கு. மேப் போட்டதும் 12:10க்கு தான் ரீச் ஆவீங்கன்னு காமிச்சதுங்க. ஆனால் கோயில் நட வந்து 12 மணிக்கே சாத்திடுவாங்க. ஸோ இப்படின்னு நான் என்ன நினச்சேன்னா, வீக்கெண்டில் எப்படியும் கூட்டமாக இருக்கும், ஸோ கரெக்டாக 12 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு மன தைரியத்தில் கிளம்பிட்டோம். நாங்கள் போகிறப்பெல்லாம் ஒரு வீடு பார்ப்போம். வியர்வையின் மாளிகைன்னு பெயர் வச்சுருப்பாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்கல்ல அப்படின்னு தோணும். ஃபைனலி சிறுவாபுரி வந்தாச்சுங்க. இந்த வெயிலோட ஹீட்டுக்கு மரத்தடியில் தர்பூசணி கடை போட்டிருந்தாங்க லெஃப்ட் சைடு. கண்டிப்பாக ரிட்டன் வரும்போது இந்த கடைக்கு வரணும்னு நான் நோட் பண்ணிக்கிட்டேன். வீக்கெண்ட் வேறையா காருக்கும் க்யூவில் நிற்கணுமே அப்படின்னு நினச்சிட்டே போனேன். பட் வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லைங்க, ஏன்னா க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு. பார்க்கிங் வந்துருச்சுங்க. 2 சைட்லேயுமே பார்க்கிங் இருக்குது. ரைட் சைடில் இருக்கிறது குட்டி பார்க்கிங், லெஃப்ட் சைடில் இருக்கிறது பெரிய பார்க்கிங்காக இருந்துச்சு. கார் நாங்கள் இங்கே பார்க் பண்ணிவிட்டு ஆட்டோவில் தான் டெம்பிளுக்கு போனோம். ஷேர் ஆட்டோவில் பர் ஹெட்டுக்கு 10 ரூபாங்க நீங்கள் ஷேர் பண்ணி போனீங்க அப்படின்னா. இப்போ நாங்கள் கோயிலுக்கு போக டைம் ஆகிடுச்சுங்கிறனால நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போனோம். ஸோ நாங்கள் வந்து 2 பேருக்கு 50 ருபீஸ் கொடுத்தோம். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, காரில் வந்தால் கோயில் வரைக்கும் நம்ம கார் எடுத்துகிட்டு போனோம்னா டிராஃபிக் ஆகும் கண்டிப்பாக. ஸோ இங்கேயே கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆட்டோவில் போகிறது தான் பெஸ்ட்டு. இங்கே சைடில் நிறைய கடை வீதி இருக்கும். நம்ம விளக்கு, தொட்டில் எல்லாமே நம்ம இந்த சைடில் வாங்கிக்கலாம். நான் போயிட்டு 6 விளக்கு இந்த வெத்தலையோடு இருக்கும் இல்லையா, அந்த 6 விளக்கு வாங்கினேன். ப்ளஸ் நெய் வாங்கினேன். நெய் அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவுமே 60 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. பாட்டிலில் கொடுத்தாங்க அப்படின்னா 50 ருபீஸ் சொன்னாங்க. நான் வந்து விளக்கு போடும்போது இந்த பாட்டிலில் உள்ளதை ஃபுல்லாக நான் ஊற்றியுமே எனக்கு இன்னும் 2 விளக்கு போகிற அளவுக்கு நெய் இருந்துச்சுங்க. ஸோ இதுதான் பெஸ்ட்டு. 50 ருபீஸ்க்கு நான் வாங்கிட்டேன். அப்புறம் தனியாக பூ கூடையில் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் சாமிக்கு பூ வாங்கிட்டு தலைக்கு கொஞ்சம் பூ வச்சுட்டு நான் கோயிலுக்குள்ளே போனேன். கோயிலில் பாருங்கள் கூட்டமே இருக்காது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இது வீக்கெண்ட் தான், பார்த்தா வீக்கெண்ட் மாதிரியே தெரிலல்ல. உள்ளே போன உடனே நாங்கள் 100 ருபீஸ் டோக்கன் அந்த ஃபஸ்ட்டு ஒரு ரோ இருக்கும், அந்த ரோக்குள்ளே விட்டாங்க. சீக்கிரம் போகணுன்ட்டு சீக்கிரமாகவே சாமி பார்த்துட்டோம். சாமி பார்த்துட்டு வெளில வரும்போது பூ கொடுத்தாங்க. ஒரு நல்ல வைப்பாக இருந்துச்சு. வெளியில் தான் வந்து விளக்கு போட்டேன். இந்த மரத்துக்கிட்ட விளக்கு போட்டுட்டு இது மேலே ஏறி இந்த மரத்தை ஒரு தடவை சுற்றி வந்தோம். வீடு கட்டணுன்னு நமக்கு வேண்டுதல் இருந்துச்சுன்னா சின்ன சின்ன கல் எடுத்து ஒரு கல் மேலே ஒரு கல் வச்சு நம்ம குங்குமம்லாம் வச்சுட்டு அங்கேயே ப்ரே பண்ணிட்டு வரலாம். அப்புறம் நாங்கள் ஆட்டோவில் மறுபடியும் கார் பார்க்கிங் வந்துட்டோங்க. பட் கோயிலேருந்து ஆட்டோவில் வரதுக்குள்ளே பொடி சுட்டுருச்சுங்க காலு. செப்பல் வந்து நாங்கள் காரில் விட்டுட்டு போயிட்டோம். சரியான வெயிலுங்க அன்னைக்கு. காருக்குள்ளே வந்தால் ஆவியாக பறக்குது. ஏசி போட்டாலும் சரி வரல. அதுக்கப்புறம் நான் அந்த நோட் பண்ண ஸ்பாட்டுக்கு போயிட்டு தர்பூசணி சாப்பிட்டேன். எங்கள் ஊரில் நாங்கள் தர்பூசணின்னு சொல்லுவோம். சேலமில் வந்து கோசா பழம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து கிலோ 15 ரூபான்னு சொன்னாங்க. பட் ஜெயச்சந்திரனில் வந்து கிலோ 12ன்னு நான் பார்த்துருக்கேன். சரி அந்த டைமில் வந்து 2 பழம் சின்ன சின்னதாக இருந்துச்சு, அழகாக 2 பழம் வாங்கிட்டோம். அங்கேயும் சாப்பிட்டுட்டோம். அப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. க்யூவில் நின்னாலும் பரவாயில்ல, மார்னிங் டைம் வரதாங்க பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த டைமில் வந்துட்டு இந்த வெயிலனால சுத்தமாக தாங்க முடியல. சாமி பார்த்துட்டு வெளில வரும்போது ஒருத்தவங்க பூ கொடுத்தாங்கன்னு சொன்னால அது நம்ம வந்து காரில் இருக்கிற வேலுக்கு வச்சிட்டோம். ரிட்டன் வரும்போது அப்படியே பேசிட்டு சும்மா பாட்டு பாடிட்டு இப்படி ஜாலியாக வந்தோம். ஒரு ஹெக்டிக்கான வீக் டேஸ் முடிச்சுட்டு வீக்கெண்ட் வரும்போது நல்லா சாப்பிட்டு தூங்கணும், வெளியிலே போகக்கூடாது, இப்படி தான் நம்ம மைண்ட் செட் இருக்கும். ஆனால் நீங்கள் வெளியில் கோயிலுக்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச பிளேஸுக்கோ நீங்கள் கிளம்பிட்டிங்கன்னா அங்கே கிடைக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியே வேறுங்க. உங்களுக்கே ரொம்ப ரிலாக்ஸிங்காக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். உங்களுக்கும் பிடிச்ச டெம்பிள் இல்லை பிளேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேயும் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை கைஸ்.